நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில 2 படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருந்தாரு. விடாமுயற்சி, குட் பை டக்லி ஆகிய 2 படங்கள கைவசம் வச்சிருக்காரு. இதுல விடாமுயற்சி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, வர பொங்கலுக்கு வெளியாக உள்ளதாக இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, லைக்கா ஒரு சில பிரச்சனைகள்ல சிக்கி உள்ளதால, அந்த படத்துடைய ரிலீஸ் தள்ளி போகுது அப்படின்னு நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டர் ஒன்ற கூட வெளியிட்டிருந்தாங்க. இது ஏகே ரசிகர்களுக்கு கடும் அப்செட் ஆக்கியது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, குட் பை டக்லி படமாவது எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தொடர்ந்து சோஷியல் மீடியாக்கள்ல கேள்வி எழுப்பிய நிலையில தற்போது பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்துடைய ரிலீஸ் தேதி வெளியாகி இருக்கு. அதாவது வர சம்மர்ல தான் குட் பேட் அக்லி படத்தை ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் உலகம் முழுக்கவே வெளியாக உள்ளதாக அது சாருடைய எக்ஸ்க்ளூசிவான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இந்த அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. ஆகையால ஏகே ரசிகர்கள் பாத்தீங்கன்னா தற்போது சந்தோஷத்திலுமே மிதந்துட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதே சம்மரை குறி வச்சு ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆக இருந்தது. அதுல ஒன்றுதான் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய தளபதி 69. இந்த படம் நினைத்ததை விட சீக்கிரமாக ஷூட்டிங் முடிந்துள்ளதால இந்த சம்மர்லேயே படத்தை ரிலீஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுக்கு கட்சி வேலைகள் வேற நிறைய இருக்கா. ஆகையால கண்டிப்பாக இதனை முடிச்சுட்டு அவருடைய தாவேகா கட்சியின் 2வது மாநாட்டை நடத்த பிளானுமே போட்டிருக்காரு. சோ இந்த படமுமே சம்மர்ல தான் ரிலீஸ் ஆக உள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ தமிழ் சினிமா கடைசியாக ஒரு முறை தளபதியுடைய போட்டியை சந்திக்க உள்ளதாக பலருமே கூறிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.